எதுகுலு இனி அவன் நுழைவான் நரகத்தில் ஜஹன்னம நரக நெருப்பில் அவன் நுழைவான். நார்ன நெருப்புன்னு வச்சுங்க. ஜஹன்ன நரகம். முஸ்தகிலத்தின் எரியக்கூடிய, முத்தகிதத்தின் கொழுந்து, அதாவது கொளுத்தப்பட்ட எரியக்கூடிய அந்த நரகத்தில் இனி அவன் நுழைவான். ஜௌஜத்துஹு அந்த அபூஜகளுடைய மனைவி ஆகிறவள், அல்லத்தி எப்படிப்பட்டவள் என்றால், தஹ்மிலு சுமக்கிறாள், சவுக்க முடியை முல்லை சுமக்கின்றாள், லீ யத்ரஹு அதை எறிவதற்கு, ஃபி தரீக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதையிலே அதை எறிவதற்காக முல்லை சேகரிக்கின்றாள். யஹ்மிலா சுமக்கின்றான், தஹ்மிலா சுமக்கின்றான்னு அர்த்தம், சேகரிக்கின்றாள் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். சாபித்தன் ஃபி உனுக்கிஹா ஹப்லுன், அப்போ சாபித்தன் தரிப்பட்ட நிலையில், ஃபி உனுக்கிஹா அவருடைய கழுத்திலே, ஹபுலுன் கயிறு தளிப்பட்ட நிலையில், மினல் லீஃபி நாரில் இருந்துதான், மத்துஃபூலின் வறுமையான நாரில் வலிமையான, மத்துஃபூல்னா வலிமை, லீஃப்னா நார், பேரிச்ச நார், வலிமையான பேரிச்ச நாரில் இருந்துதான், தர்புத்து பிஹி எதை கொண்டு கட்டுவாளோ அந்த பேரிச்ச நாரில் இருந்துதான், ஹுஜ்மத்தை சூக்க முள்ளுடைய அந்த கட்டை, முள்ளை ஒன்று சேர்த்து அதை கட்டுவாள்ல அந்த கட்டை எதை கொண்டு கட்டுவாளோ அப்படிப்பட்ட அந்த வலிமையான பேரிச்ச நாரில் இருந்துதான் அவளுடைய கழுத்திலே இருக்கிறது. இந்த சாபித்தனுக்கு யாரா பண்ணான்னு தெரில, அதனால் ஒழுங்காக அர்த்தம் வைக்க முடியல. ஆனால் தனித்தனி வார்த்தை அர்த்தம் தெரியுது, விஷயம் விளங்குது. இருந்தாலும் சாபித்தனுக்கு யாரா தெரிஞ்சால் தான் அர்த்தம் பூர்த்தி ஆகும். இருந்தாலும் அடுத்து ஹுஜ்மத்துனா அந்த மூட்டைம்பாங்கள்ல, அப்போ மூட்டை கயிறு மாதிரி முள்ளை கட்டி கொட்டி ஒன்று சேர்த்துருந்தா அதுக்கு தான் ஹுஜ்மா. அடுத்து ஹாசில் ஹாதி சூரா, இந்த சூறாவிலிருந்து கிடைக்கக்கூடியவை. வசஃபத் ஹாதி சூரத்து, இந்த சூரா வர்ணிக்கிறது. மசீர ஜவுஜைனி ஜோடிகள் சென்றதை, ஆவனா அந்த 2 பேரும் உதவி செய்தார்கள். வசஃபத் வர்ணிக்கிறது, ஹாதி சூரத்து இந்த சூரா வர்ணிக்கிறது, மசீர செல்லுதலை, ஜவுஜைனி அந்த ஜோடிகள் அபூஜாலோட மனைவியும் சென்றதை வர்ணிக்கிறது. ஆவனா ஒருவருக்கொருவர் உதவி செய்ததை வர்ணிக்கிறது. அலா அதாவத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரோதத்தின் மீது, நபியை விரோதிக்க 2 பேரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ததை இந்த சூறா வர்ணிக்கிறது. வஹுமா அந்த 2 பேரும் யார் அப்படின்னா, அபூல் அஹபு வ இம்ராத்துக்கு உம்மு ஜமீல், அபூல் அஹபும் அவனுடைய மனைவி உம்மு ஜமீலும் ஆவார்கள். இப்போ அஹ்பரத் அறிவிக்கிறது, சூரா அபீல் அஹபை பற்றி அறிவிக்கின்றது. பி தபாபி அழிவை கொண்டு, வல் கசாரா அதுவும் அழிவுதான், அழிவை கொண்டு. அப்போ அபூல் அஹபுடைய அழிவை பற்றி இந்த சூறா அறிவிக்கின்றது. பி அதமி இன்திஃபாய், இழந்திருப்பதை கொண்டு, இன்திஃபாய் பயனை, பி மாலிகி அவனுடைய பொருளை கொண்டு பயனை இழந்திருப்பதையும், வலதியை அவனுடைய பிள்ளைகளை கொண்டு அவன் பயனை இழந்திருப்பதையும் இந்த சூறா அறிவிக்கிறது. அவன்கிட்ட பொருள் இருந்தாலும் அந்த பொருள் அவனுக்கு பயன் தரல, அவன்கிட்ட பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள்னால அவனுக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது இந்த சூறா அறிவிக்கின்றது. இந்த சாபித்தனை விட்டுட்டாங்க. ஃபி உனுக்கியா அவருடைய கழுத்தில் இருக்கிறது, ஹப்லுன் கயிறாகிறது, அபர் முகத்தம். ஃபி உனுக்கியாங்கிறது அபர் முகத்தம், ஹப்லுங்கிறது முக்தம் ஆகர். அவளுடைய கழுத்திலே கயிறு இருக்கிறது. எப்படிப்பட்ட கயிறு? வலிமையான நாராலான கயிறு. அந்த அந்த துருபித்துபிகி அந்த கயிற்றை கொண்டு தான் அந்த முள்ளு மூட்டையை கட்டுவா. அப்படிப்பட்ட கயிறு அவளுடைய கழுத்திலே இருக்கிறது. இதுதான் அதுக்கு யாராவது மின்னு ஜாரு லஃபீஃபு மஜ்ரூரு மௌசூஃபு மத்துஃபூலின் சிஃபத்து, தர்புத்து ஃபாயிலு பிஹி ஜார் மஜ்ரூரு அஜ்மத்து மஃபூலு. இதோட ஃபாயில் அந்த உம்மு ஜமீல். ஓகே, இப்போ இதெல்லாம் ஓகே. இதுக்கு முழுமையான அர்த்தம் கிடச்சிருச்சு, யாராபம் கிடச்சிருச்சு. இந்த சாபித்தனுக்கு மட்டும் தெரியலை. சரி, எங்கே விட்டேன்? அடுத்து
பி அன்னஹு நிச்சயமாக அவன் மின் அகலினார் நரகவாசிகளைச் சேர்ந்தவன்.